Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நாம able to யூஸ் பண்ணி எப்படி sentences frame பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான verb structureல நம்ம able to யூஸ் பண்ணி sentences frame பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. ஸோ ஜென்ரலி ஏபிள் டுவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எனி ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப் இருக்கும். ஓகே, டைரெக்டாக பி இருக்கும். அப்படி இல்லைன்னா பியோடைய அதர் ஃபார்ம்ஸ் am is or was were இது இருக்கும். இல்லை பீன் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபாலோட் பை ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். வேர்ப் வந்து ஜஸ்ட் பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான பி வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை பி வேர்ப் கூட நம்ம என்ன மாதிரியான மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கன்வே ஆகும். ஸோ ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி மீனிங் அது கன்வே பண்ணுன்னா எபிலிட்டியை சொல்லும். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும், அவனால் பண்ண முடியுது அப்படின்றது தான் ஏபிள் டு கன்வே பண்ணும். ஏபிள் டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ மாடல் வேர்ப் கிடையாது. ஏபிள் அப்படின்றது இட் இஸ் ஆக்சுவலி an adjective. ஓகே, ஸோ சென்டென்ஸில் அது முன்னாடி இருக்கிற அந்த பிஓவோடு சேர்ந்து வரும்போது தான் அது எபிலிட்டியை கன்வே பண்ணுது. சரிங்களா? நம்ம என்ன மாதிரியான பிவர்ப், என்ன மாதிரியான வேர்ப் ஸ்ட்ரக்சரில் இந்த ஏபிள் டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எபிலிட்டியை அது கன்வே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எபிலிட்டியை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கு ஆம் ஆர் இஸ், அதாவது ஐக்கு ஆம், வியூதைக்கு ஆர், ஹீ ஷீட்டுக்கு இஸ், ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப், இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் எபிலிட்டிக்கு வாஸ் வர், ஐக்கு வாஸ், வியூதைக்கு வர், ஹீ ஷீட்டுக்கு வாஸ், ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஃபியூச்சர் எபிலிட்டிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மற்ற வீடியோஸை பின் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இந்த லெசனில் சொல்லியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே கம்பைன் பண்ணி ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் பழைய லெசன்ஸ்லாம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இல்லைனா இது உங்களுக்கு நிறைய கிராமர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ யூஸ்வலி நான் நிறைய கிராமர் வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டேன். நான் சென்டென்சஸில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் இப்போ நிறைய பேர் இந்த ஸ்ட்ரக்சர் கேட்டதுனால இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, பட் எல்லா கிராமர் லெசன்ஸுமே நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக லெசன்ஸாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எபிலிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஹீ இஸ் ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட், அவனால் வேகமாக ஓட முடியும். ஷி வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஆன் ஹர் ஓன், அவள் தானாகவே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சது, அவளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஐல் பி ஏபிள் டு ஃபினிஷ் மை அசைன்மெண்ட் ஆன் டைம், என்னால் என்னுடைய அசைன்மெண்ட்டை சரியான நேரத்துக்கு முடிக்க முடியும். ஃப்யூச்சர் எபிலிட்டி. ஓகே, ஸோ இதில் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் எபிலிட்டியை நம்ம கேன் குட் யூஸ் பண்ணியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பட் கேன் குட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏபிள் டுவை சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ கேன் ரன் ஃபாஸ்ட், ஷீ குட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஆன் ஹர் ஓன், இப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஷீ கேன் ஏபிள் டு, ஷீ குட் ஏபிள் டு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரைட், பிகாஸ் கேன் குட் ஏபிள் டு இது மூணுமே எபிலிட்டியை பற்றி பேசுகிறது தான். ஸோ ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா போதும், கேன் சொல்லலாம் இல்லை ஏபிள் டு சொல்லலாம், ரெண்டையும் சேர்த்து அந்த சென்டென்ஸில் சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் கொட்டும். இப்போது ஹாவ் பீன் ஏபிள் டு, ஹேஸ் பீன் ஏபிள் டுவோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஹாவ் பீன் ஏபிள் டு ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் ஐ வி யூ தேக்கு ஹாவ் பீன் ஏபிள் டு, ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் பீன் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். ஷீ ஹாஸ் been able to handle the responsibilities of her new role quite well. அவளால் அவளுடைய புதிய ரோலில் இருக்கிற பொறுப்புகளை சரியாக சமாளிக்க முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போது கொஞ்ச நாளாக அவளை நான் மானிட்டர் பண்ணிட்டு வரேன். ஷீ ஹஸ் பின் ஏபிள் டு டூ இட். ஸோ இந்த இடத்துல ஷீ ஹாஸ் பின் ஏபிள் டுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா இட்ஸ் லைக் ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் மாதிரி. அவள் வந்து பாஸ்ட்லேருந்து கொஞ்ச நாளாக அவள் பண்ணிக்கிட்டு வரா, அவளால் பண்ண முடியுது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன். I've been able to understand English better after I started watching English TV shows. நான் இங்கிலீஷ் டிவி ஷோஸ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னால் இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா ஓகே அந்த டைம்லேருந்து என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. இட் இஸ் லைக் அ கண்டினியூஸ் ஆக்ஷன் விச் ஸ்டார்டட் இன் தி பாஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆன்கோயிங் இன் தி ப்ரெசென்ட் ஆல்சோ. கரெக்டாக? ஸோ பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சது, இப்போயும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா நான் டிவி ஷோஸ் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து. கரெக்டாக? அதனால தான் நம்ம ஐ ஹவ் பின் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஹாவ் பின் ஏபிள் டு, ஹேஸ் பின் ஏபிள் டு பற்றி நான் டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் மேலே பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி ஏபிள் டு. ஸோ ஷுட் பி ஏபிள் டுனா என்னவா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. செய்ய முடியணும்,
ஒரு விஷயத்தை நீ செய்ய முடியணும், உன்னால் செய்ய முடியணும் இப்படி சொல்கிறதுக்கு தான் should be able to யூஸ் பண்ணுவோம். பாருங்க, she should be able to handle this kind of situation. இந்த மாதிரி சூழ்நிலையை அவளால் சமாளிக்க முடியணும், அதுக்கு தானே அவள் ட்ரைனிங் கொடுத்தேன் அவளுக்கு, அதுதான் அவளோட வேலையே, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே, அவளால் சமாளிக்க முடியணும்னு சொல்கிறோம். she should be able to handle. சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியணும் சொல்லும் போது should be able to ப்ளஸ் verb யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் should be able to understand the basic concepts. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் பேசிக் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும், அப்போ தான் நம்மளால் இந்த லெசன் டீச் பண்ண முடியும், ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெசன் அந்த மாதிரி. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ், அவங்களால புரிஞ்சுக்க முடியணும், ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது மஸ்ட் பி ஏபிள் டு. ஸோ ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். மஸ்ட்னா நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்து இந்த விஷயம் கண்டிப்பாக உனக்கு பண்ண முடியணும் அப்போ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மஸ்ட் பி ஏபிள் டு ப்ளஸ் verb. பாருங்கள், எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி வித் கிளையண்ட்ஸ். ஸோ கிளைண்ட்ஸ் கூட எம்ப்ளாயீஸால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியணும். தட் இஸ் தி மஸ்ட் ரெக்வயர்ட் திங் ஃபார் திஸ் ஜாப். ஓகே, கண்டிப்பாக தேவைப்படுற விஷயம் இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் மஸ்ட் பி ஏபிள் டு கம்யூனிகேட்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, டு பாஸ் த டெஸ்ட் யூ மஸ்ட் பி ஏபிள் டு சால்வ் டிஃபிகல்ட் மேத் ப்ராப்ளம்ஸ் இன் செகண்ட்ஸ். ஸோ இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு உன்னால் ரொம்ப கஷ்டமான கணக்குகளை நொடிகளில் சால்வ் பண்ண முடியணும், அப்போ தான் உன்னால் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும். அது இருந்தால் மட்டும்தான், ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறோம், அதனால தான் மஸ்ட் பி ஏபிள் டு சால்வ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், would, may, might be able to ப்ளஸ் verb. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி, கெஸ், ஒரு விஷயத்தை இவங்களால செய்ய முடியலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ என்னால் இன்றைக்கி வர முடியல, நாளைக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் நாட் ஷுர் பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, இல்லையா? என்னால் வர முடியல, நாளைக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன் இல்லை பாசிபிளாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், இதுக்கெலாம் சொல்கிறதுக்கு தான் இந்த 3 மாடல்ஸ் யூஸ் பண்ணி பி ஏபிள் டு சொல்லலாம். அதாவது would be, maybe, might be able to ப்ளஸ் verb. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், I'd be able to finish it properly. என்னால் இதை கரெக்டாக முடிக்க முடியும். ஸோ இஃப் யூ கேவ் மீ சம் டைம் I'd be able to finish it properly. நீ எனக்கு டைம் கொடுத்தா என்னால் இதை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். பட் I'm not sure. That's why I say I'd be able to finish. I would be able to finish. Okay. Next one, she may be able to join us for dinner tonight. அவள் இன்னைக்கு டின்னருக்கு வர முடியும், அவளால் இன்னைக்கு டின்னருக்கு வர முடியலாம். ஸோ வர முடியலாம் இப்படி பேச மாட்டோம், வர முடியும்னு நினைக்கிறேன், அவள் இன்னைக்கு வந்தாலும் வருவா, முடியலாம் முடியாமலும் போகலாம். ஸோ இப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த அர்த்தத்துக்கு தான் நம்ம இந்த 3 மாடல்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஏபிள் டு யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்தது, he might be able to find a solution to the problem but it is challenging. ஓகே, அவனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியலாம், அவன் அந்த அளவுக்கு கேப்பபிள், அவனால் பண்ண முடியும், ஆனால் அது ரொம்ப சவாலானது, ரொம்ப சேலஞ்சிங்கானது. ஓகே, he might be able to, எங்களாலலாம் பண்ண முடியல, பட் there is one person, he might be able to find the solution, அவனால் கண்டுபிடிக்க முடியலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிள் டு எப்படி சென்டென்ஸில் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிள் டுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பி ஃபார்ம் இருக்கணும். am, is, or, was, were, or ஏதாவது மாடல்ஸ், ஷுட் பி, மஸ்ட் பி, வுட் பி, மேபி, மைட் பி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல்ஸ் ப்ளஸ் பி கண்டிப்பாக இருக்கணும். இல்லாமல் நீங்கள் ஏபிள் டுவை சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். நீ பைலட்டாக உன்னால் ஏவியேஷன் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியணும், உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியணும். ஓகே, அடுத்து, உன்னுடைய சப்போர்ட்டோட அவளால் இன்னும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியலாம், அவள் இன்னும் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண முடியலாம் அவளால் உன்னுடைய சப்போர்ட்டோட. ஓகே, வித் யோர் சப்போர்ட் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து, இந்த கிளாஸ்க்கு அப்புறம் உங்களால் சம்ஸை மிஸ்டேக் இல்லாமல் போட முடியணும். ஓகே, மேலேயும் ஒரு முடியணும்னு இருக்குது, தேர்ட் கொஸ்டினும் முடியணும். ஏதாவது ஒன்றுத்துக்கு ஷுட், ஏதாவது ஒன்றுத்துக்கு மஸ்ட் மாற்றி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, எந்த விஷயமா இருந்தாலும் அவளால் காமாக இருக்க முடியுது, அமைதி காக்க முடியுதுன்னா அவளால் அப்படியே அமைதியாக இருக்க முடியுது. ஓகே, ஸோ இதுக்கு have been, has been யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டு த வெரி எண்ட். I'll see you all in the next video. Till then, take care and bye.